வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் என்னை உயர்த்த ரொம்பவே காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னா சோம்பேறித்தனத்தை விடுவதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த சோம்பேறித்தனத்தினால நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்பவே கீழே இறங்கி இருக்கு. இதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்காம வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சோம்பேறித்தனம் மோசமானது. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மக்கள் கிட்டேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது சரின்னு சில பேர் இந்த சோம்பேறித்தனத்தை விடணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு 2 நாள் 1 வாரம் அப்படின்னு பண்ணிட்டு அதையும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. பட் ஓகே, இனிமே நீங்க வருத்தப்படாம உங்க வாழ்க்கையை உயர்த்த விடாம தடுக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்க்க நான் 10 ஜாப்பனீஸ் டெக்னிக் கூட வந்திருக்கேன். ஸோ வீடியோவை பிரிஸ்கா கவனமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஜப்பான் மக்களை பார்த்திருக்கீங்களா? அவங்களுடைய வாழ்வாதாரமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய ஆயுட்காலமும் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஜிரோமான் கெமூரா, இவருடைய வயது 116. இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய அந்த 116வது வயது வரையுமே ரொம்பவே ஆரோக்கியமான நபராக இருந்தார். இவர் மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டில் உள்ள அதிகமான நபர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? ஜப்பான் மக்களை பொறுத்தவரையும் அவங்களுடைய உணவு கலாச்சாரம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது தான். இவங்களுடைய வாழ்க்கை முறை தான் இவங்களை தனித்துவமா வாழ வைக்குது. ரொம்பவே ஆரோக்கியமான குடும்பத்தையும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்க வைக்குது. ஓகே, இப்போ அந்த 10 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். முதலாவதா இக்கிகாய். இக்கிகாய் அப்படிங்கிறது வாழ்க்கையோட பர்பஸ். இப்போ காலையில் எந்திரிச்சதுக்கு காரணம் என்ன, இந்த வாழ்க்கையோட காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இக்கிகாய். இது புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் பிரச்சனையே. நம்ம எதுக்கு பிறந்தோம், என்ன பண்றோம் அப்படிங்கிற பர்பஸையே தெரியாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கும். முதல்ல நம்ம வாழ்க்கையோட இக்கிகாய் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வாழ்க்கையோட காரணம் தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில உயர முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் என்னன்னா, உங்களுடைய பேஷன் என்ன, இந்த உலகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. அதில் உங்களை முழுமைப்படுத்துகிற விஷயம் எதுவோ அதை செய்யுங்க. இரண்டாவதா போமோடோரோ டெக்னிக். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லோருக்குமே இந்த போமோடோரோ டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கு, எந்த ஒரு வேலையும் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். போமோடோரோ டெக்னிக்கில் ஒரு வேலை எடுத்துக்கணும், அதை முடிக்க 25 நிமிஷம் டைம் கொடுக்கணும். 25 நிமிஷம் டைமரை செட் பண்ணிக்கோங்க. அந்த 25 நிமிஷத்தில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை செய்யணும். அதற்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இடைவெளி எடுத்துக்கணும். அந்த ப்ராசஸை 3 தடவை பண்ணணும். இந்த டெக்னிக் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் சலிப்பு இல்லாமல் உற்சாகமாக செய்ய முடியும். சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எந்த ஒரு வேலையும் முடிக்க முடியும். இந்த போமோடோரோ டெக்னிக்கை உங்கள் லைஃப்லையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் சின்ன வேலையை செய்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரிய வேலையெல்லாம் அசால்ட்டாக செய்கிற மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஆகிடுவீங்க. மூன்றாவதா ஹரா ஹஜிபு. இது ஜப்பான் மக்களுடைய உணவு முறை. இந்த ஹரா ஹஜிபு சாப்பாடை மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும். அது எப்படி? 80% மட்டும்தான் நம்ம வயிறு ஃபுல்லாகணும். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிடுவது ஆரோக்கியமும் இல்லை. 80% மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். அதுக்கு மேல ஒரு வாய் கூட சாப்பிடக்கூடாது. இப்படி பண்றது மூலியமா உங்களுடைய எனர்ஜி லெவல் பேலன்ஸ் ஆகும். இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாம சாப்பிடும்போது உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் அதிகரிக்குமே தவிர குறையாது. ஸோ அடுத்த முறை சாப்பிடும்போது கவனமா இதை தெரிஞ்சுட்டு மைண்ட்ஃபுல்னஸோட சாப்பிடுங்க. நான்காவதா கமன் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமையையும் கண்ணியத்தையும் கைவிடாமல் இருக்கிறது. உடல் வலிமை மட்டும் இல்லாம மன வலிமையும் சேர்த்து தான் இருக்கணும். எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா தைரியமான ஆளா இருக்கணும். எதையும் பார்த்து அஞ்சாம அதை முடிக்கணும் என்கிற எண்ணத்தோட இருக்கணும். இந்த கமனை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது? ரீசன்ட் டைமில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சு தைரியமாக அதை எதிர்கொண்டு வின் பண்ணுங்க. இப்படி இந்த கமனை நம்ம பயிற்சி செய்கிறதுனால நம்மளுடைய மன வலிமையை அதிகரிக்க முடியும்.
ஐந்தாவதா கைசன். கைசன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தொடர் முன்னேற்றம். முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். ஏதாவது சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் அதை சரி செஞ்சு திரும்பி எப்படி இதை முன்னேற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த முன்னேற்றம் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன முன்னேற்றங்களை பார்க்கறது தான் இந்த கைசன். இது லாங் டேர்மில் நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய வைக்கும். இது நம்ம லைஃப்பில் எப்படி பயன்படுத்தலாம்னா, சின்ன சின்ன கோல் வைத்து அதில் வின் பண்ணி தொடர்ந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுங்க. எடுத்த உடனே பெரிய கோல் செட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதிகமாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் செட்டானது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஆறாவதா ஷூகாரி அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஆர்வம். எப்போ ஒருவன் அவன் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கான ஆசிரியர் கிடைச்சிடுவாங்க. அவருடைய ஆர்வமே அவனுக்கான ஆசிரியரை ஈர்த்து கொடுத்துடும். அதுவே அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான், எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆயிட்டானா அவனே இன்னொரு ஆளுக்கு சொல்லக்கூடிய தகுதிக்கு வந்துடுவான். இப்போது இங்கே முதல்ல நம்ம கற்றுக்கணும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் நம்ம கற்றுக்கிறதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஷூகாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஷூ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ரூல்ஸை பிரேக் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ரூல்ஸை உருவாக்கணும். ஷூஹாரி அப்படிங்கிற கான்செப்ட் நாமளே சுயமாக ஒரு ஸ்டைலை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண வச்சு மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வைக்கும். நமக்கு பிடிச்ச துறையில் மாஸ்டர் ஆகி அதில் க்ரியேட்டிவிட்டியை காட்டுவது தான் இந்த ஷூஹாரி. இதை உங்கள் லைஃப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏழாவதா மோட்டாய்நாய். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா இது எல்லோருமே பொதுவாக செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தப்பு. அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது. இது 10 ரூபாய் தானே அப்படின்னு வேஸ்ட் பண்ணுறது தவறு. 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 ரூபாய் இருந்தாலும் சரி, அது பணம் தான். அதுக்கான மரியாதையை நாம் கொடுத்து தான் ஆகணும். அது கிடைச்சதுக்கான நன்றி நம்ம செலுத்தி ஆகணும். அது இல்லாமல் 10 ரூபாய் தானே, 1 ரூபாய் தானேன்னு உதாசீனப்படுத்தினா நாளைக்கு நிலைமை மாறி அது கூட கிடைக்காத நிலைமை கூட மாறலாம். எதையும் வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிறதுக்கு நன்றியுடன் இருக்கணும். மோட்டாய்நாய் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இது நம்ம வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களில் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு அது பொருள் மட்டும் இல்லாமல் நேரமாக கூட இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அது உபயோகமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் இதோட கான்செப்ட். எட்டாவதா வாபி சாபி. குறைகளை கொண்டாடணும். இந்த உடல் சுற்றி இருக்கிற எல்லா விஷயமுமே இயற்கை நமக்கு கொடுத்தது. ஸோ அதில் நமக்கு கிடைக்கிறது குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக கொண்டாடணும். அதாவது இம்பர்ஃபெக்டாக இருக்கிறத பர்ஃபெக்ட் மாதிரி பார்க்கறது. நம்ம வாழ்க்கையில் பார்க்குற எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஒன்றிணைத்து சந்தோஷமாக இருக்கிறதா சொல்கிறது தான் இந்த வாபி சாபி கான்செப்ட். இந்த வாபி சாபி நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு அழகு இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் அழகாக கண்டுபிடிப்பீங்க. இதன் மூலமாக உங்கள் மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஒன்பதாவதா ஷீகடாகானாய்னா இதுக்கு வேறு வழி இல்லைன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கணும். கடினமானதாக இருந்தால் அதில் இருந்து எழுந்து வரணும். உங்களால் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை அப்படியே நடக்கட்டும். அது கொடுக்குற ரிசல்ட் நமக்கு பாதிப்பு கொடுக்குறதா இருந்தாலும் பரவாயில்லை. அதை ஏற்றுக்கிட்டு அதில் இருந்து எழுந்து வரணும். எப்படி ஷீகாடாகானா நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது? நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத சில சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டுபிடிங்க. அதை எதிர்க்காமல் அது கூட சண்டை போடாமல் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழுங்க. எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அந்த சூழல்லேருந்து வெளியே வர என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு பழகிக்கோங்க. நம்முடைய உள்மனம் பலமாகும், மன நிம்மதி கிடைக்கும். எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வேலை ஈஸியாக வர முடியும். பத்தாவதா ஷின்ரின் யோகு. இதுக்கான அர்த்தம் ஃபாரஸ்ட் ப்ரீத்திங். இதில் ஜப்பானியர்கள் அதிகமான நபர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. காட்டோட அட்மாஸ்பியர் ஃபீல் பண்ணணும். இதன் மூலமாக உடல், மனம், ஆன்மா மூன்றுக்குமே நன்மைகள் கிடைக்கும். கிட்டத்தட்ட இயற்கையோட நேரம் செலவு பண்ணுறது மாதிரி தான். மரங்கள் சூழ்ந்த இடத்துல கிளிகள் சத்தம், இளம் காற்று, இதற்கிடையில் நம்ம நடந்து செல்லும்போது ஒரு நல்ல நிம்மதியான நிலை கிடைக்கும்.
இயற்கையோட இணைஞ்சு வாழ்வதுன்னு சொல்லலாம். காடு, மலை, கடல், அலைகள் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே இயற்கையோட இணைஞ்சு சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ வாரத்தில் 3 முறை அல்லது 4 முறையாவது பார்க் மாதிரியான இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போயிட்டு வரணும். இப்படி பண்ணுறது மூலியமாக ஒரு மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி சாப்பிடுவது, எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயத்த பார்த்துட்டோம். இனி இது நீங்கள் பின்பற்றுவது தான் ஒரு வேலை. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது போலவே இன்னுமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.